ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃப்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ நேத்தே நான் பண்ண வேண்டிய ஒரு வீடியோ, பட் இன்னைக்கு ப்ராப்பரா காலையில அந்த சூரிய வெளிச்சத்திலே பண்ணலான்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோன்றதை நான் பண்ணிட்டு இருக்கேன். நேத்து பொதுக்குழு கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன். தளபதி அந்த இடத்துல சில விஷயங்கள்லாம் பேசும்போது லியோதாஸே இறங்கி வந்து பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல இருந்தது. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஆஸ் எ பொலிட்டிக்கல் பர்சனா அவரை நான் பார்க்கல, பட் ஒரு சினிமால இருந்து வெளியே வந்து என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்டான பர்சனா மனுஷன் மாறி இருக்காரு. அதுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்யூட்டுங்க. இப்ப வாங்கடா சரி, நான் ஆக்சுவலா 2 கை இங்கதான் இருக்கு, கேமரா கையில வச்சுலாம் நான் ஒன்றும் பேசல. அது ஒரு தனி ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிருக்கேன், அதனால கவலைப்படாதீங்க. ஏன்னா எனக்கு நல்லதும் செய்றீங்க, என்ன கோத்து விட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல யாரும் போலீஸ் எல்லாம் டேக் பண்ணிலாம் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் அந்த அளவுல பெரிய குற்றம் எல்லாம் கிடையாது. ஆனா உண்மையா சொல்ல போனா நேத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பேசின சில வார்த்தைகள் எல்லாம் தேன் வந்து பாயுது காதை நீலே அப்படின்னு சொல்லலாம் தான் பாத்தீங்கன்னா இருந்தது. 2026 2 பேரு தான், ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. அப்படியே ஃபயரா இருந்துச்சுங்க, காதுல இன்னும் கூட கேட்டுட்டு தான் இருக்கு. நேத்து எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபில சிஎஸ்கே தோத்து போயிடுச்சு, அது ஒரு வருத்தமா இருந்தாலும் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா காதுக்குள்ள அப்படியே எனக்கு அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தளபதி பேசுறது, மோடிஜி அவர்களே, ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஃபுல் ரேஜ் ஆயிட்டாரு. நம்மளுக்கு என்னவோ இவங்க பேரு சொல்றதுக்குலாம் பயமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னது நானாடாலியோ. ஆனா உண்மையாங்க ஆக்சுவலா அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் மாதிரி தெரியலங்க. நேத்து பங்கம் பண்ணிட்டாரு மனுஷன். இதுக்கும் பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அழுகுறாங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ காம்படிஷன் தான். அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பாலிடிக்ஸ்ன்றதே ஒரு காம்படிஷன் தான். அப்படி இருக்கும்போது ஹெல்த்தியான காம்படிஷனா பண்ண விட மாட்டாங்க. நான் சைலண்டா இருக்கேன், நான் ஒதுங்கி போறேன், என்ன சீண்டாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் இல்ல நாங்க உங்களை சீண்டுவோம், உங்களை நோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கொடுத்துட்டே இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. அப்படி இருக்கும்போது தலைவர் என்ன பண்ணுவாரு, கடுப்பு தான் ஆவாரு. அதுதான் பாத்தீங்கன்னா நடந்தது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்ப ரீசெண்டா பயங்கரமா பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப ஒரு மாதிரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள், அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு. சடனா பார்த்தா அவர் இடுப்ப கிள்றாரு, சினிமால அதை பண்றாரு இதை பண்றாருன்னா சினிமால நடிக்கிறவங்க அதை பண்ணிதான் ஆகணும். ஒரு டியூட் சாங்னா எப்படி 1 கிலோமீட்டர் தள்ளி டியூட் சாங் பண்ணுவாங்க? எனக்கு ஒன்னும் புரியல. சினிமால இருக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாது தலைவரே. நான் கேட்டா அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்கு. சார் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, ஒரு சினிமா அப்படின்னா என்ன? நீங்க லைஃப்ல சினிமா பார்த்ததே இல்லையா? வேற எந்த நடிகரும் இடுப்பு கிள்ளி பார்த்ததே கிடையாதா? இல்ல எனக்கு புரியல. ஏதோ ஒண்ணு குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்னு வைக்கிறீங்க. தளபதி இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, எந்த ஒரு கட்சிக்கு கொடுக்காத ஒரு பிரஷர், கொடுக்காத சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான். அது ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கட்சி மேல ஒரு பிரஷர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்தவன் சிஎம் ஆவானா அப்படின்னு ஒரு வார்த்தை உண்மையாவே பாத்தீங்கன்னா தளபதி அவ்வளவு கோவம் வர வச்சிருச்சு. அந்த வார்த்தை ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு. இன்னைக்கு வந்தவன் சிஎம் ஆவானா, சினிமால இருக்கிறவன் சிஎம் ஆவானா? ஏன் சினிமால இருக்கிறவங்களாம் சிஎம் ஆகி தமிழ்நாடெல்லாம் ரூல் பண்ணதே கிடையாதா? அதுதான் நான் கேக்குறேன். ஏன்? சோ இந்த வாட்டி ஐ திங்க் ஒரு பெஸ்ட் ஆஃப்லைன் ஸ்பீச்சா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தளபதி இது இருக்கு. அப்படிதான் எனக்கு பர்சனலா தோணுது. ஒரு தி பெஸ்ட் ஆஃப்லைன் ஸ்பீச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பயங்கரமா பேசியிருக்காரு. இதுவும் பாத்தீங்கன்னா சில பேர் அங்க கமெண்ட்ஸ்ல, ஐயா இது பாலிடிக்ஸ் சினிமா கிடையாது, எங்களுக்கு தெரியும் நீ மூடு, இது சினிமா கிடையாது பாலிடிக்ஸ் தான், பார்க்கதானே போறீங்க அரசியல்லாம் என்னன்னு பார்க்கதானே போறீங்க. எப்பா நான் தளபதி ஃபேன் தான்ப்பா, இப்ப அவர் பாலிடிக்ஸ்ல இருக்காருன்னு அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன், அவ்வளவுதான். அவர் என் தலைவர், அவ்வளவுதான். நான் என்ன வேணா சப்போர்ட் பண்ணுவேன், அவருக்கு எப்படி வேணாலும் சப்போர்ட் பண்ணுவேன். என் டிஜிட்டல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் கொடுப்பேன்ப்பா. என்ன தப்பா கூட எடுத்துங்க. நீ எதுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேட்கறதுக்கு உனக்கு யாருக்கும் ரைட்ஸும் கிடையாது. அட் த சேம் டைம் நீங்க தமிழக வெற்றி கழகத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது யாருக்கு சொல்றேன்னா ஹேட்டர்ஸ்க்கு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். 2026 ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. நான் போய் தண்ணி குடிக்கிறேன், முடியல. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.